Hi friends, welcome back to our YouTube channel. நம்ம சேனல் என்ன பண்ணுறதுன்னா Sunfactory அப்ளிகேஷனில் லைவாக உங்களுக்கு வித்ரா பண்ணி காட்டுறேன். அதை பார்த்துருக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் பவர் பேங்க் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்துருக்கோங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆப்பையும் சொல்லிட்டு பார்த்து ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஆப் பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நியூ இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் பெல் ஐக்கான வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. நம்ம சேனல் அடுத்தது கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வீடியோஸும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஏர்னிங் வீடியோஸும் போட்டுருக்கோம். லேப்டாப்க்கு ஆட் ட்ராப்பும் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரை என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஏர்னிங் ஆப் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏர்னிங் ஆப்போட அப்டேட் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ராப் வந்து போடுவாங்க. லேப்டாப் ஆட்ராப் 0.6 பிபிஎல் காயின் வந்து ஃப்ரீயாக தரான்னு சொல்லிட்டு இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் வந்து எண்ட் ஆக போகுது ஓகேங்களா. இன்றைக்கி நைட் வந்து எண்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் ஓகேங்களா, லேப்டாப் அப்ளிகேஷனில் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிபிஎல் காயினெல்லாம் ரிசீவ் ஓகேங்களா. நீங்கள் ஆட்ராப்பில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய காயின் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஆகி கேஒய்சி கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்ராப் எண்ட் ஆனால் கூட உங்களுக்கு காயின் வந்து ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம Sunfactory அப்ளிகேஷனில் உங்களுக்கு லைவாக நான் வித்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிட்டு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 155 ரூபா இருக்குது ஓகேங்களா. 155.22 காசு இருக்குது. மை எக்யூப்மெண்ட்டில் பாருங்கள் ஒரு 9 பைசா இருக்குது ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணி அந்த 9 பைசா நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அந்த ரிசீவ் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அந்த ரிசீவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட மெயின் வேலெட்டில் வந்து பாருங்கள் ஒரு 156 ரூபாய் இருக்குது ஓகேங்களா. 156 ரூபாய் இருக்குது. இப்போ நான் வித்ரா பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. கீழே வந்து பாருங்கள் வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன். வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, வித்ராயல்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டேபை ஒரு கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ராயல் அமௌண்ட்ன்ற இடத்துல நம்மகிட்ட 156 ரூபா இருக்குது. 150 ரூபா போட்டுக்கிறேன். என்னோட ஃபண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஃபண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபண்ட் பாஸ்வேர்டு போட்டு கீழே சப்மிட்னு இருக்குது பாருங்கள், ஷோ பண்ணுற பாருங்கள். அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது முன்னாடி பாருங்கள் 150 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ரா 150 ரூபா தான் ஓகேங்களா. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஓகேங்களா. இப்போ ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே பாருங்கள். ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்கள் எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷத்தில் பேமெண்ட் பாருங்கள். மேலே வந்து பாருங்கள் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 127 ரூபா ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா. 28 ரூபா டேக்ஸ் போக எனக்கு 127 ரூபா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஒரே செகண்ட் தான் ஆச்சு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. 100% வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்குது. வெறும் ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரே செகண்டில் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைவாக தான் காட்டிட்டு இருக்கு ஓகேங்களா. பாருங்கள், எனக்கு பேடிஎம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியே காட்டுறோம் ஓகேங்களா. இப்போ பேடிஎம் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. பேடிஎம் பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்காக தெரியும், ஏன்னா பேடிஎம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அலோவ் பண்ணது ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் என்னோட பேடிஎம் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள் 127 ரூபா பேமெண்ட் ரிசீவ். டைம் டேட்டு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி தேதி. டைம் வந்து பாருங்கள் 9:35 ஓகேங்களா. இப்போ டைம் வந்து பாருங்கள் 9:36, ஒரே நிமிஷம் தான் ஆச்சு ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியாச்சு. இதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துறாங்க ஒரே செகண்டில் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ வந்து போட்டுவிட்டேன். அந்த வீடியோவை பாருங்கள். இதில் என்ன இதுனா இன்வெர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்வெர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒரு ஃப்ரெண்டு இன்வெர்ட் பண்ண உங்களுக்கு 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தராங்க ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டு இன்வெர்ட் பண்ண 5 ரூபா கமிஷன் தராங்க. இன்வெர்ட்டுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் என் டெலிகிராம் போட்டிருக்கோம் ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்டு பவர் பேங்க்லாம் பை பண்ண ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணவே 5 ரூபா தராங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பவர் பேங்க் பை பண்ணணும். ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மினிமம் 300 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தால் 300 ரூபா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பேடிஎம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேடிஎம் ஆப் ரீடைரக்ட் போகும். அங்கேருந்து 300 ரூபா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீசார்ஜ் வந்து ஆகிடும் ஓகேங்களா. ஒரு வேளை 300 ரூபா சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா. பாருங்கள், டெலிகிராமில் அவைலபிளாக இருக்காங்க. கஸ்டமர் கேர் வந்து டெலிகிராமில் அவைலபிளாக இருக்காங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டு டெலிகிராம் ஆப்பில் வந்து போய் அவங்களோட ஐடி வந்து வந்துடும் ஓகேங்களா. அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. நீங்கள் ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ப்ரோ பை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீட்டைல் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 300 ரூபா பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு, 700 ரூபா பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு, 3000 ரூபா பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 300 ரூபா பை பண்ணுறதா இருந்தால் இந்த எல்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து பவர் பேங்க் வந்து பை ஆகிடும். ஓகேங்களா, பை ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரோ வித்ரா பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் போயிருங்க. ஆப்ஷன் வந்து போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்க் டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பேங்க் டீட்டெயில் மஸ்ட்டு கரெக்டாக வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பில் 150 rupees நீங்கள் வித்ரா 150 rupees நீங்கள் ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 150 போட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டு வித்ரா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு வித்ரா பண்ணி காட்டினா எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துரும். ஓகேங்களா, ஒரே செகண்டில் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைவாக வித்ரா பண்ணி காட்டேன், எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணாது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு லாங் டைம் ரன்னிங் ஆப் தான். இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க்ன்றது மாதிரி தான். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண விருப்பப்படுறவங்க ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சாம்சங் பவர் பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, அந்த அப்டேட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, சாம்சங் பவர் பேங்க் ஆப் வந்து ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னா, அந்த டீம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உள்ள வந்தோடனே டீம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் டீம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேனர் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா, அந்த பேனர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் 2 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 அந்த போனஸ் தராங்க. 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 200 போனஸ். 5 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 300 போனஸ். 10 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 500 போனஸ். ஓகேங்களா, 20 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 1000. ஓகேங்களா, இதெல்லாம் போனஸ் தான். நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்க, 2 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிசீவ் ஆப்ஷன் வரும். அந்த ரிசீவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் பேலன்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அப்டேட்டு. ஆல்ரெடி சாம்சங் பவர் பேங்க் ஆப்பை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பவர் பேங்க் பை பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, இந்த இடத்துல பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்கு மேலே தரமாட்டாங்க. 300 கொடுத்து நீங்கள் வந்து பவர் பேங்க் பை பண்ணுற மாதிரி இருக்கும். 300 எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா பேக் வந்துருங்க, சொல்கிறேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறாங்க. மை ஆப்ஷன் இருக்கும், மை ஆப்ஷன் வந்துருங்க. மை ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ரீசார்ஜ்னு ஒரு டேப் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ரீசார்ஜ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த 300 600 3000 எவ்வளோனா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது யூபிஐயில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யூபிஐனா இது கிளிக் பண்ணிக்கோங்க, வேலெட்னா இது கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சென்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இருங்க ஷோ பண்ணுறேன். ஆப் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நெட் கொஞ்சம் இங்கே வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்கள் காஃபி அப்படி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் பை பண்ணிட்டாங்க, 2 பேர் பவர் பேங்க் பை பண்ணிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 100 போனஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களோட டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனே போட்டு இருப்பேன். ஓகேங்களா, மறக்காம சன்ஃபேக்டரி சாம்சங் 2 ஆப்புமே ட்ரஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கோங்களா, இப்போ ரொம்ப ட்ரஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. யூஸ் பண்ண விருப்பம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப் பற்றி ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், பார்த்துட்டேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.